தம்பி போர் அடிக்குது, ஏதாச்சும் விளையாடலாமா? நான் வீட்டிலேருந்து பால் இட்டு வந்துருக்கோமா, கை கேட்சும் விளையாடலாம். சரி ஓகே. அங்கே போய் லட்சணம் அக்கா வராங்க. ஹாய். ஹாய். என்ன சும்மா நின்றுட்டு இருக்கீங்க, விளையாடலையா? நாங்கள் 2 பேரும் விளையாடிட்டு தான் இருந்தோம், ஆனால் ஆள் இல்லைன்னு தான் நீங்கள் வந்துட்டீங்க. சரி நம்ம விளையாடலாம். சரிக்கா, நம்ம த்ரோ கேட்ச் விளையாடலாமா? ஓகே. சரி, யார் யார் டீம் வச்சு? பாய்ஸ் ஷூட்டிங், கேர்ள்ஸ் ஷூட்டிங். ஓகே ஓகே, ரெடியா? ஹலோ, யாருங்க நீங்க? எதுக்கு ஏன் வாட்டர் கேன் எடுக்கிறீங்க? தண்ணி மட்டும் தேவை. என் ஃப்ரெண்டு மயக்க போட்டா, ப்ளீஸ் கொஞ்சம் சீரியஸ் மேட்டர் கொஞ்சம் தாங்கல. தண்ணி மட்டும் போதும். இது என்னோட தண்ணி, நான் யாருக்கும் தரமாட்டேன். நான் வீட்ல இருந்து கொண்டு வந்தது. தெரிஞ்சு கூட நான் வந்து சொல்றேன். முத்தங்கடை சொன்னா முத்தங்கடை. அந்த அக்கா வந்துட்டாங்க, தண்ணி எடுத்துட்டு. தண்ணி இந்திரா, இந்திரி பாத்து பாத்து. இந்த தண்ணி குடி. இந்த தண்ணி குடி. இந்தா. டேய், என்னடா ஆச்சு? ஒன்றும் கவலைப்படாத, சரியாயிரும். ஓகேவா? என்ன காலை சாப்பிட்டியா இல்லையா? கடையில் சாப்பிடாம வந்துட்டேன். ஏன்? நீ சொல்லி வச்சு கடையில் வாங்கி கொடுத்துருப்பேன்ல, ஏன்டா? சரி ஒன்றும் இல்லை, கவலைப்படாத. ஹரி, ஒரு நிமிஷம் பிடிச்சி நான் வந்துடுறேன். இந்தா உங்கள் வாட்டர் கேன். தேங்க்ஸ். இந்த நீர், நிலம், காற்று, தீ, ஆகாயம் எல்லாமே நம்ம பூமிக்கு சொந்தமானது. பூமின்னா நம்ம மனுஷர்களுக்கு சொந்தமானது. யாரோடதுன்னு சொல்லவே முடியாது. நம்ம எல்லாத்துக்கும் தேவைன்னு தான் ஆண்டவர் படிச்சிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி இதுவே செய்யாமல் இருந்தால் எப்படி மனப்பான்மையெல்லாம் உயர்வடையும்? ஏற்கனவே இருந்த மனப்பான்மையும் இப்போ போச்சு. இனிமேட்டு நம்ம மனப்பான்மை எப்படி வளர்த்துக்கிறது? இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் ஆச்சு பண்ணணும். இப்போ நான் ஒரு தண்ணி வாங்கணும்னா கூட இப்போ எல்லாருமே காசு கொடுத்து தான் வாங்கணும் போல இருக்கு ஹெல்ப் எல்லாமே. இப்போ மனிதர்கிட்ட முதலையாச்சும் கொஞ்சம் நஞ்சம் மனிதாம இருந்துச்சு, இப்போ அது கூட ஃபுல்லாகவே போயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமாக இருக்கா? நான் பண்ணது தப்பு தாங்க. இனிமேல் யார் தண்ணி கேட்டாலும் நான் கொடுத்துறேன்.